ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல் ப்ராசஸ் நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கிளியரா புரியும். ஆன்லைன்ல அப்ளை பண்ற லிங்க் பாத்தீங்கன்னா www.tnmedicalselectioncommunity.org 2025. லிங்க்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆயிரும். பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், பிஎம்சி கோர்சஸ், தென் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைன் பை லைனா வந்துகிட்டே இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ல வீவ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிற கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கறத நீங்க உள்ள கிளிக் பண்ணி உள்ள போகணும். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபார்ம் டி 6 years டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் 3 years டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுல பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2025 ஜூன் 6ல ஓபன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 2025 ஜூலை 7th ஈவினிங் 5 PM. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். சோ அதுல தான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்திருக்க கைட்லைன்ஸை கண்டிப்பா நீங்க படிச்சு தெரிஞ்சிருக்கணும். டோட்டலா 13 கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 13 கைட்லைன்ஸ்லயே என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து அப்டேட் பண்ணிக்கணும். பேராமெடிக்கல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 19 இருக்கும். எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் கீழே அந்த குட்டி பாக்ஸ்ல டச் பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிடும். தென் கீழே கிரீன் பாக்ஸ் வரும் கண்டினியூன்னு. கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களோட செகண்ட் ஸ்டெப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிரும். இதுல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் நீங்க போடணும். குவாலிஃபைடு இயர், எந்த இயர் முடிச்சிருக்கீங்கறத நீங்க அப்டேட் பண்ணணும். கேண்டிடேட் +1ல பாஸ் ஆ ஃபெயில் அப்படிங்கறதை நீங்க மென்ஷன் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். அடுத்தது கிரியேட் நியூ பாஸ்வேர்டு. ஸோ நல்ல ஞாபகமா இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை நீங்க அதுல போடுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க. லாகின் ஐடியில உங்களுக்குன்னு இருக்கிற ரெகுலரா யூஸ் பண்ற லாகின் ஐடின்னு போடுங்க. இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணுங்க. கிரியேட் நியூ பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, அதை அப்படியே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுல என்ட்ரி பண்ணணும். லாஸ்ட்ல கேண்டிடேட்டோட நேம் என்ட்ரி பண்ணணும். 12th மார்க் ஷீட்ல என்ன அவங்க நேம் எக்ஸாக்டா இருக்கோ அதை தான் நீங்க இதுல என்ட்ரி பண்ணணும். இதையெல்லாம் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்டெப்ல நீங்க ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல லாகின் ஆயிரும். ஃபோர்த் ஸ்டெப்ல உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபுல் டீடைல்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தென் ஃபிஃப்த் ஸ்டெப்ல உங்களோட இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், போனஃபிட் சர்டிபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் தென் ஃபைனலா சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதி அதை போட்டோ எடுத்து கிராப் பண்ணி பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டெப்ல எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டெப்ல பேமெண்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபைனலா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.